அமித்ஷா சொன்னாரு அடுத்த 5 வருடத்திற்கு பிரதமர் மோடி தான் பிரதமர். வேற யாரும் சொல்லல. வேற யாரும் சொல்லணும்? RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லட்டும். பிரதமர் மோடி வந்து RSS விட பெரிய ஆளா? ஏற்கனவே அகில இந்திய தலைவர் அந்த நிதின் கட்கரி ஒன்றிய அமைச்சராக இருந்தார். அவரை முன்னிறுத்தினாங்க. அவரை வந்து டம்மி பண்ணினாங்க. ராஜ்நாத் சிங்கை டம்மி பண்ணாங்க. இப்ப நட்டாவை டம்மி பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்க யோகி ஆதித்யநாத் அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிம்பம் யூபியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவரை யூபி விட்டு வெளியே பிரச்சாரத்துக்கே கூட்டிட்டு போல. கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தை முடக்கத்தான் முயற்சி பண்ணாங்க. வெளியே வந்து பேசுறாரு. அதுல என்ன கொடுக்குறாரு? இந்தியா கூட்டணி வந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் நான் வெளியே வந்துடுவேன். காரணம் இது பொய் கேஸ். இப்ப ஈடு யார் கண்ட்ரோல் இருக்கு? இப்ப இந்த ஒரு நாள் பிரச்சாரத்தை தாங்க முடியல. பிரதமர் மோடி அவங்க பஞ்சாபுடைய சீக்கியர்கள் மாதிரியே உடை உடுத்துறாரு, போய் சப்பாத்தி போடுறாரு. எல்லாருமே செய்யறாங்க. அது வந்து மோடி மட்டும் செஞ்சா மட்டும் விமர்சனம் ஆகுது. ஓபிஎஸ் வடை சுட்டாரு. ஏங்க ஓபிஎஸ் வடை சுட்டாருங்க கடையில. இவர் போய் எங்க போய் குருத்துவாரில் போய் சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு. தேஜஸ்வி காங்கிரஸ் உடைய கூட்டணி என்பது தேஜஸ்வி ராகுல் காந்தி கூட்டணியாக மாறி அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு வேவ் ஏற்படுத்தியிருக்கு. ஒரே கட்டமாக நடத்தி இருந்தால் பாஜக வெற்றி கூட பெற்றிருக்கலாம். 7 கட்டமாக பிரித்ததுனால அவருடைய பிரச்சார யுக்தி என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. கிரண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. அடுத்தது 5ஆம் கட்ட தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். இதற்காக இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நல்ல முகூர்த்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. கடந்த 2 முறையை விட இந்த தடவை வாரணாசி தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி வந்து வெற்றி பெறுவார். அதற்கான வியூகங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுவரை 4 கட்டம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 379 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்தது. இன்னும் 164 தொகுதி இடங்கள் தான். அதில் வாரணாசி தொகுதியும் ஒன்று. 5வது கட்டம் வாரணாசியில். அது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு வந்து கடைசி கட்டத்தில் தான் தேர்தல். ஜூன் 1 தான் தேர்தல். அப்போ தேர்தல் கமிஷன் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை, இவர் என்ன திட்டம் கொடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தென்னிந்தியாவில் 130 தொகுதிகளுக்கும் தேர்தல் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போது தென்னிந்தியாவுக்கு வர தேவையில்லை, பயணப்பட தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான மத்திய மாநிலங்களிலும் முடிஞ்சது. குஜராத்தில் முடிஞ்சிருச்சு. அதை இப்போ இருக்கிற பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், பஞ்சாப் இப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்குது. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் எளிதாக அந்த பிரச்சாரத்தை செய்வதற்கான எதுவாக திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் கமிஷனும் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க, அயோத்தியில் வாரணாசியில் 3வது முறையாக பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். பெரும்பாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாரா? வாய்ப்பு உண்டு. அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா அங்கே இப்போ தான் ராமர் கோவில் திறந்துருக்குறாங்க. 2வதாக தொடர்ச்சியாக வாரணாசியில் அவர் வந்து அவருக்கான ஆதரவு வாழை இருக்கத்தான் செய்யுது. அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் இந்திய அளவில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். வாரணாசியில் மட்டும் வெற்றி பெற்றால் அது வெற்றியாகிவிடுமா? நிச்சயமாக முடியாது. இப்போ இந்த சூழ்நிலையில் நல்ல முகூர்த்தத்தில் தான் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப முகூர்த்தம் சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு சுப முகூர்த்தத்தில் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு இருக்கின்ற நெருக்கடி வந்து ரொம்ப பிரமாதமான நெருக்கடி. என்றால் கெஜ்ரிவால் வந்து சிறையிலிருந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்த பேட்டி வந்து இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. RSSல் இருப்பவர்கள், RSSஐ சார்ந்தவர்கள் பாஜக பதவியில் இருந்தால் கூட 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்க முடியாது என்பது அந்த மாதிரிலாம் எதுவும் எழுத்துப்பூர்வமெல்லாம் கிடையாதுங்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல, வேற விமர்சனங்களை வைக்க முடியலங்கிறதுனால இந்த ஒரு குற்றச்சாட்டு. RSSல எந்த விஷயம் எழுத்துப்பூர்வமாக இருக்குது? RSSல் அவங்களுடைய அஜெண்டா எழுத்துப்பூர்வமாக இருக்கா? RSSல் அவருடைய கொள்கைகள் எழுத்துப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் எடியூரப்பா 75 வயசை தாண்டி முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு கூட கிடையாதுங்க RSSல. அதுக்காக வந்து RSS இல்லைன்னு சொல்லிட முடியுமா? 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி உதாரணம் சொல்ல முடியுமா? அத்வானிக்கு 75 மேலே எடுத்துட்டாங்க பதவியை. முரளி மனோகர் ஜோஷி 75வது வயதில் ரிட்டையர்ட் ஆனார். இதுக்கு முன்னாடி பல்வேறு தலைவர்கள். RSS தலைவராக இருக்கின்ற மோகன் பகவத் பிரதமர் மோடியை விட 6 நாள் மூத்தவர். அவர் வந்து 2025 செப்டம்பர்ல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுல இருந்து 6வது நாள் மோடி அறிவிக்கணும்ல. மோடிக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. உதாரணம் சொல்ற மாதிரி அவங்களும் சில பேர் உதாரணம் சொல்றாங்க. எடியூரப்பா உட்பட சில பேரை சொல்றாங்க. அவங்கெல்லாம் 75 வயசுக்கு மேல இருந்த முதல்வராக இருந்தாரு. எங்க இப்ப கொண்டு வந்த திட்டங்க இது, முன்னாடியே கொண்டு வந்த திட்டம் கிடையாது. இப்ப சமீபத்தில் 2019க்கு அப்புறம் பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் உட்பட
ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கூடி எடுத்த ஒரு முடிவு தான் அது. எப்படி என்றால் 2019 2014க்கு அப்புறம், ஏன்னா அத்வானிக்கே வாய்ப்பு கொடுக்கல, 2019 வாய்ப்பு கொடுக்காதது காரணமே வந்து அவருடைய வயசுன்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்க்கு வந்து உள்ள கொள்கைன்னா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல, சித்தாந்தம் சார்ந்த அமைப்பு. ஏனென்றால் எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் தனிநபரை முன்னிறுத்தவே கிடையாது. சரி, இதுக்கான விளக்கத்தை வந்து அமித்ஷா கொடுத்துட்டாருல. இந்த தேர்தல் வந்து பிரதமர் வேட்பாளர் மோடி, அமித்ஷா தான் ஆர்எஸ்எஸ் தலைவரா? அமித்ஷா மட்டும் இல்ல, பாஜக முன்னணி தலைவர் எல்லாருமே. அமித்ஷா சொன்னாரு அடுத்த 5 வருடத்திற்கு பிரதமர் மோடி தான் பிரதமர், வேற யாரும் சொல்லல. வேற யாரும் சொல்லணும்? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லட்டும், சொல்லலையே. ஆர்எஸ்எஸ் உடைய அந்த காரியகர்த்தாக்கள் சொல்லட்டும். அவர் தானங்க சர்சாலங் இது தலைவர். அவரே வந்து நான் வந்து செப்டம்பர் 2025 75 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுவேன்னு சொல்றாரு. ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கே அந்த நிலைனா பிரதமர் மோடி வந்து ஆர்எஸ்எஸ் விட பெரிய ஆளா? இந்த கேள்வி வருதுல்ல. என்னால் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலையிட்டா ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவங்க தலையிடல, இவங்களா பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது எம்பிக்களை வச்சு சொன்னா ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் தான் பாஜக இருக்குது, ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் தான் பிரதமர் இருந்தார். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, 2019 வரை கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க எல்லாருமே. 2வது முறையாக பிரதமர் மோடி பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸை விட தான் பெரியவன் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு மோடி போயிட்டார். பொதுவாக ஒன்று சொல்கிறேன், 2014க்கு முன்னாடிலாம் பாஜக தலைவர்கள் வந்து நாக்பூரை நோக்கி தான் ஓடுவாங்க. இதனாலும் இப்போ பிரதமர் மோடியை கூப்பிட்டா ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அழைத்தாருன்னா இவர் போய் நிற்பார். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுதர்சன் இருக்கும்போது அப்படித்தான், தேவரசு இருக்கும்போது அப்படித்தான். ஆனால் இப்போ 2019க்கு அப்புறம், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2022க்கு அப்புறம் கடந்த 2 வருடமாக பிரதமர் மோடி போய் நாக்பூரில் போய் யாரையும் பார்க்கல. காரணம், தான் தான் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறாரு. இது எப்படி போகுது என்றால், ஆர்எஸ்எஸ்ஸை விட மோடியுடைய அந்த பிம்பம் தான் இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மோடிக்காக வாக்களிப்பவர்கள் அதிகம் பாஜகவை விட. இன்னைக்கு யாருக்காக சொல்கிறாங்க? வட இந்தியாவில் மோடிக்காக வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில தலைவர்களை முன்னிறுத்துவாங்கல்ல. ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜையை முன்னிறுத்துவாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும். மத்திய பிரதேசத்தில் யாரை முன்னிறுத்துவாங்க? அங்கே உள்ள மாநில முதல்வரை முன்னிறுத்துவாங்களா இல்லையா? இப்போ அப்படி இல்லை, எல்லா மாநிலங்களிலும். அது ஏன் இப்போ கர்நாடகாவில் அங்கே பிரச்சனை வந்துச்சு? எடியூரப்பா சொன்னீங்க நீங்கள். எடியூரப்பாவும் மோடியோட கூட சீனியரான லீடர் தான். ஆனால் கடந்த சட்டமன்ற தொகுதியில் மோடியை தான் முன்னிறுத்தினாங்க, எடியூரப்பாவை முன்னிறுத்தலை. அது கூட பிரச்சனை வந்தது. ஈஸ்வரப்பாவை முன்னிறுத்தலை. அப்போ மோடியை முன்னிறுத்துறாங்க. அப்போ எல்லா மாநிலங்களிலும் மோடியோட முகம் தான் கட்டமைக்கப்படுது, முன்னிறுத்தப்படுது. அப்போ இதிலிருந்து என்னன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அது அல்ல. ஒரு தனிநபரை எப்பவுமே துதிப்பாடக்கூடிய நபர் அந்த நிறுவனம் இல்லை ஆர்எஸ்எஸ். அது மாற்றம் கண்டிருக்கிறது. இப்போ இது ஏன் அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வரை அனுமதிக்கிறாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கை ஓங்கி இருக்குது என்றால் 75 வயதுக்கு மேலே ஒரு பதவியில் வர முடியாது. இந்த தேர்தலுடைய வெற்றியோட அல்லது தேர்தலுடைய தோல்வியோட மோடிக்கு முடிவுரை எழுதப்படும். அவரை பொறுத்தவரை அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் தான் அவர் முக்கிய பொறுப்பில் இருப்பார். அப்போ அடுத்த அமித்ஷாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது திட்டம். அதனால தான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் கூட கொஞ்சம் டம்மி பண்ணுறாங்க. ஏற்கனவே அகில இந்திய தலைவராக அந்த நிதின் கட்கரி ஒன்றிய அமைச்சராக இருந்தார், அவரை முன்னிறுத்தினாங்க, அவரை வந்து டம்மி பண்ணினாங்க. ராஜ்நாத் சிங்கை டம்மி பண்ணாங்க, இப்போ நட்டாவை டம்மி பண்ணிட்டாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்க யோகி ஆதித்யநாத், அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிம்பம் யூபியில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, செல்வாக்கு இருக்கு. அவரை யூபி விட்டு வெளியே பிரச்சாரத்துக்கே கூட்டிகிட்டு போகல. பொதுவாக உங்களுக்கு பார்க்கிங்க, யோகி எந்த யூபியை தாண்டி எங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்? இங்கே கோயம்புத்தூர்லாம் வந்தார். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்கே வந்தார்? இப்போ அது இங்கே நடந்த 2021 சட்டமன்றத்துக்கு யோகி வந்தார். ஆனால் 2024 பாராளுமன்றத்துக்கு யோகி ஏன் வரல? உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே முடக்கிட்டாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு அகில இந்திய தலைவராக பிம்பத்தை கட்டமைக்கிறதை தடுத்தாங்க. இப்போ வேட்புமனு தாக்கல் பக்கத்தில் இருக்கிறார், மோடி பக்கத்தில் யோகி இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்ததுங்க. வாரணாசி தொகுதி என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தது, அதனால இருக்காரு. ஆனால் கூட வரலையே, தென்னிந்தியாவுக்கு பிரச்சாரம் பண்ண வரலையே. அவரை வட இந்தியாவோட முடிச்சுக்கிட்டாங்க, யூபியோட முடிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்பது ஒரு தனிநபர் துதிப்பாடக்கூடிய சித்தாந்தம் அல்ல. கடந்த கால வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் தான், அவர் தான் நம்பர் 1. ஆனால் அவர் கூட வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த காரியகர்த்தா கூட்டம் எடுக்கின்ற முடிவை தான் செய்வாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் எத்தனை முறை வாஜ்பாய் நாக்பூருக்கு பயணப்பட்டார்? ஒவ்வொரு முறையும் வாஜ்பாய் நாக்பூரில் இருப்பார். பிரதமர் மோடி கடந்த 2 வருடங்களில் எத்தனை முறை நாக்பூர் போயிருக்கார்? இந்த கேள்வியை நான் கேட்குறேன்.
தான் தான் உயர்ந்தவர், நான் தான் பெருசுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நான் வந்து மோடி போயிட்டார். அப்போ ஒரு சர்வாதிகார அந்த பாசிசிஸ்ட் அந்த தனத்துக்கு போயிட்டார். அப்போ மீண்டும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றார் என்றால் நான் தான் ஆர்எஸ்எஸ் விட உயர்ந்தவன் இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இது ஆர்எஸ்எஸ் விரும்பார். அதனால தான் இதை வந்து திருப்பி வந்து இப்போ கெஜ்ரிவால் சொன்னதை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மறுக்கலை. அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். கெஜ்ரிவால் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இது, எந்த தலைவர்களும் பேசாதது. இந்தியா கூட்டணியில் இருக்க எந்த தலைவர்களும் இதை பேசலை. ஆர்எஸ்எஸ்ஸில் பாஜகவில் 75 வயதுக்கு மேல் பதவி வகிக்க முடியாதுங்கிற விஷயம் தெரியுமா? அப்போ மோடிக்கு அடுத்த வருஷத்துல முடிஞ்சிருச்சே. அப்போ ஒருவேளை வெற்றி பெற்றால் பிரதமராக அமித்ஷாவை கொண்டு வரத்தான் மோடி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க சொன்னதை அமித்ஷாவை தவிர யாருமே மறுக்கல. அமித்ஷா தான் மறுக்கிறாரு. ராஜ்நாத் சிங்கும் மறுக்கிறாரு, நட்டா மறுக்கிறாரு. நீங்க சொல்றீங்க அமித்ஷா மட்டும் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் மறுத்தார்களா? ஆர்எஸ்எஸ் தலைவர் அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? அடுத்த வருடம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்னொரு விஷயம் இன்னைக்கு சொல்றாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜூன் 5ஆம் தேதி நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறாரு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இது வந்து பொய் கேஸு, வெளியே வந்துடுவேன். ஏன்னா இடி வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, இது பொய் கேஸ் போட்டிருக்காங்க, இதில் எந்த நிரூபணம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. என்னை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதை தடுப்பதற்கு வெளியே வந்து ஒரு நாள் பேசின பேச்சே இன்னைக்கு பிரபா இதாகிடுச்சா? நேற்று தான் வந்தார், முந்தானத்து வந்தார். நேற்று பேசின பேச்சு இன்றைக்கி மோடியை பற்றி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி வட இந்தியாவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மோடி வாக்கு கிடைச்சாலும் மோடி பிரதமர் இல்லையா? ஏனென்றால் மோடிக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் இப்போ யோசிக்கிறாங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, அமித்ஷாக்காக யாரும் வாக்களிக்கலை. அமித்ஷாவை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுங்கள், வாக்களிக்க மாட்டாங்க. பிரதமர் கண்டு மோடிக்கண்டு தனி செல்வாக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ இவரை முடக்கணும் பிரச்சாரத்தை. கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தை முடக்கத்தான் முயற்சி பண்ணாங்க. வெளியே வந்து பேசுகிறார். அதில் என்ன கொடுக்குறாரு? இந்தியா கூட்டணி வந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் நான் வெளியே வந்துடுவேன், காரணம் இது பொய் கேஸு. இப்போ இடி யார் கண்ட்ரோலில் இருக்குது? இடி வந்து முழுக்க முழுக்க மோடியோட கண்ட்ரோலில் இருக்குது. மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார், பிரதமர் மோடி வெறும் மோடியாக மாறிவிடுவார், இப்படிலாம் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு நாள் பிரச்சாரத்தை தாங்க முடியல. டெல்லியில் வந்து பாருங்களேன், டெல்லியில் கடைசி கட்டத்தான் தேர்தல். ஜூன் 1 தாங்க 7 லோக்சபா தேர்தல் டெல்லியில் இருக்குது. 7 லோக்சபா தொகுதி 7மே வந்து கடைசி ஜூன் 1 தான் நடக்குது, முக்கியமானது. அதில் வந்து இப்போ இன்றைக்கி கெஜ்ரிவாலை விட்டுட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய பின்னடைவில் பாஜகவுக்கு. இந்த 7 தொகுதியிலையுமே அவர் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறார். மேற்கு டெல்லியில் மட்டும்தான் பாஜகவுக்கு சில வாய்ப்புகள் இருந்தன. அங்கேயுமே இப்போ வந்து இந்த கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி இந்த பேசின பேச்சினால பாஜகவுக்கு ரொம்ப பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி போராட்டங்களெல்லாம் ஒரு பின்னடைவு. பாருங்களேன், பிரதமர் மோடி பஞ்சாபில் போய் நின்று என்ன பண்ணுறாரு? அவங்க பஞ்சாபுடைய சீக்கியர்கள் மாதிரியே உடை உடுத்துறாரு, போய் சப்பாத்தி போடுறாரு, அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. அவர் செய்யக்கூடாதா அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே செய்கிறாங்க. அது வந்து மோடி மட்டும் செஞ்சால் மட்டும் விமர்சனமாகுது. இங்கே இருக்கிற சட்டமன்ற எலெக்ஷன்லேயே எம்எல்ஏக்கெல்லாம் நிற்கிறவங்க போய் கடையில் பூரி சுடுறாங்க. ஓபிஎஸ் வடை சுட்டாரு. ஓபிஎஸ் போய் வடை சுட்டாருங்க கடையில். இவர் போய் எங்கே போய் குருத்துவாரில் போய் சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு. அந்த அந்த கோல்டன் கோயிலில், சீக்கிரோடைய புனித கோயிலில் போய் கொண்டுட்டு இருக்காரு தலப்பா கட்டிக்கிட்டு. இவங்கெல்லாம் தலப்பா கட்டிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே பஞ்சாபில் வீக்காக இருக்காங்க. வேஷம் போடுறாருங்க, எங்கே போனாலும் அங்கே ஒரு வேஷம். தமிழ்நாட்டில் வந்தால் வேட்டி உடுத்துறது, பஞ்சாபில் வந்தால் தலையில் தலப்பா கட்டுறது, ராஜஸ்தானில் போனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறது. உங்களோட இருக்கிறேன்னு அர்த்தம் தானே அது? அதை போய் விமர்சிக்கிறது இருக்கு. எங்கள் கூட இருக்குன்னா எங்கள் கூட இறங்கி வந்து வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன ஒரு அந்த டைமில் காஸ்டியூம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி வந்தால் வேலை முடிஞ்சிருச்சா? மோடி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. போராட்டங்கள்லாம் எப்படி உடைய கொடுத்தினார்? இப்போ இதே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் இப்படி தான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்களா? ராகுல் காந்தி போகிறார், போய் குழந்தைய கொஞ்சிறாரு, குழந்தைகளோட பேசுகிறாரு. அதனால் அது என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? இயல்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, மக்களோட மக்களாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் யாரும் தப்பு சொல்லலையே. இப்போ எத்தனையோ தலைவர்கள் போய் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, மக்களோட நாங்கள் இருக்கோம்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவர் போடுற வேஷம் எல்லாமே மதவாத அரசியல், ஓட்டு அரசியல். போய் வந்து நம்ம இப்படி இந்த போட்டால் நான் உங்களோட இருக்கேன்னு காமிக்கிறது. வேட்டி கட்டிய தமிழன், நம்ம ஊர்லேயே வந்து ஏமாத்தினார் நாங்கள் வேட்டி கட்டிய தமிழன்னு. இப்போவே வேட்டி கட்ட வேண்டியதானே? ஏன் இப்போ பஞ்சாபில் போகும்போது வேட்டி கட்டிட்டு போக வேண்டியதானே? டெல்லியில் இருக்கும்போது வேட்டி கட்ட வேண்டியதானே? ஏன் சென்னைக்கு வந்தால் தான் வேட்டி கட்டுவீங்களா? சென்னைக்கு வரும்போது நீங்கள் வந்து இது போட்டு வர வேண்டியதானே? அப்போ இடத்துக்கு தகுந்தார் போன்ற வேஷம் போடக்கூடிய ஒரு நபர் தான் அவர், அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. இப்போ இப்படி வந்து மக்களை வந்து மடைமாற்றும் விதமாக இடத்துக்கு தகுந்த மாதிரி உடையை உடுத்திக்கிட்டு, இடத்துக்கு தகுந்த மாதிரி போய் காலில் விழுந்துக்கிட்டு, அங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி மதவாத அரசியலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ஓட்டுக்காக இன்றைக்கி சுருக்கிட்டார். வெறும் 124 தொகுதி தான்.
இன்னைக்கு அந்த தொகுதிக்கு ஏற்றார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலையும் 4 கட்ட தேர்தல் முடிவடைந்து இருக்கு, இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? 3 கட்டங்க. ஒன்று 49, இந்த வருகின்ற மே 20 49 தொகுதி, அடுத்து மே 25 ஒரு 57 தொகுதி, ஜூன் 1 ஒரு 57 தொகுதி, இப்படி சுருங்கிடுச்சு. ஸோ மோடிக்கு பொறுத்தவரை அந்த எல்லாமே பக்கத்து பக்கத்து மாநிலங்கள் தான். இப்போது உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், டெல்லி, மேற்கு வங்காளம், இப்படி தான். இப்போ இப்படி குறுக்கிட்டாங்க. இந்த 164 தொகுதியிலையும் பெரும்பாலும், ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து மோசமான ஒரு நிலையில் பாஜக இருக்குது. இந்த 164ஐயும் அப்படியே எடுத்துட முடியுமானா முடியாது. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் அவங்க இருக்காங்க, மம்தா பானர்ஜி, முடியாது. ஏற்கனவே டெல்லியில் சொல்லவே வேண்டாம், 7 தொகுதி வாய்ப்பே கிடையாது. பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கு பயங்கர சப்போர்ட்டு, அங்கேயும் முடியாது. பீகாரில் இன்றைக்கி வந்து தேஜஸ்வியோடைய எழுச்சி, பெரிய எழுச்சிங்க, பெரிய எழுச்சி, முன்ன மாதிரி கிடையாது. நிதிஷ்குமாரோடைய அந்த துரோகம், நிதிஷ்குமார் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டதுனால பீகார் மக்கள் இன்றைக்கி வந்து தேஜஸ்வியை கொண்டாடுறாங்க. தேஜஸ்வி காங்கிரஸுடைய கூட்டணி என்பது தேஜஸ்வி ராகுல் காந்தி கூட்டணியாக மாறி இன்றைக்கி அங்கே பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு வேவ் ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாடாக போயிட்டுருக்கு தேர்தல். இப்போ இந்த 124 பிரச்சனை. அதனால் வந்து இது வந்து எளிதாக 124 விட்டு கொடுக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து அவருக்கு பெரிய சவால் பிரதமர் மோடிக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வரமாட்டார், இதை வேணாலும் நான் எழுதி தரேன் அப்படின்லாம் சொல்கிறார். அதீத நம்பிக்கையில் இருக்கிறதா காங்கிரஸ்? இல்லை, அதீத நம்பிக்கையில் இல்லை. கல நிறுவனம், கல நிலை எப்படி, நீங்கள் ஒரே கட்டமாக தேர்தல் வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பாஜகவுக்கு வாய்ப்பு கூட இருந்திருக்கும். ஏன்னால் முதல் கட்டத்துக்கு முன்பாக வரை ஊடகங்கள் என்ன பேசினாங்க, 400 இடத்துலனா கூட 370 இடம் பாஜக வந்துருச்சு சொன்னாங்க. நான் சொல்கிறது வந்து ஏப்ரல் 19க்குலாம் முன்னாடி. ஆனால் இந்த 3-4 கட்டங்கள் வரும்பொழுது பாஜக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே வருகிறது. பிரச்சார யுக்தி, அதில் முக்கியமாக வந்து பிரதமர் மோடி இந்த ப்ரெஷரில் சிக்கிக்கிட்டார். ராஜஸ்தானில் போய் பேசினார்ல, தமிழ்நாட்டில் வந்து முதல் கட்டம் நடக்கும்போது 102 தொகுதிகள் நடக்கும்பொழுது 41 தொகுதி ஏற்கனவே கடந்த முறை வந்து பாஜக வெற்றி பெற்ற தொகுதியில் வீக் ஆகிடுச்சு, வராதுன்னு ஒரு தகவல் வந்தவுடனே பிரதமர் மோடிக்கான ப்ரெஷரில் சிக்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரம் நெடி வந்து எப்படின்னா, மதவாதத்தை மட்டுமே தூக்கி பிடிச்சி நான் ஒரு பிரதமருங்கிறதே மறந்துட்டு இயல்பை மீறி ஒரு மோசமான ஒரு இந்துத்துவாவையும் ஒரு மத துவேஷத்தையும் வந்ததுனால அவர் அந்த ப்ரெஷரில் மாட்டி என்ன செஞ்சிட்டார், மதிப்பு இழந்துட்டார். நடுநிலையாக இருந்தவர்கள் கூட முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சாரம் போயிடுச்சு. அப்போ அதை வந்து தூக்கி பிடிக்கால அமித்ஷா மட்டும்தான், வேறு யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணல. அமித்ஷா தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார் குறிப்பாக. அப்போ இது என்ன படிப்படியாக என்ன ஆகுதுன்னா, பாஜகவுடைய செல்வாக்கு ரொம்ப வேகமாக சரிந்திருக்கு. இப்போ முதற்கட்டம் நடக்கும்போது இருந்த நிலை பாஜகவுக்கு இப்போ இல்லை. அது வந்து அவர்கள் வந்து தனக்குத்தானே என்ன செஞ்சிட்டாங்க, மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஒரே கட்டமாக நடத்தி இருந்தால் பாஜக வெற்றி கூட பெற்றிருக்கலாம். 7 கட்டமாக பிரித்ததுனால அவருடைய பிரச்சார யுக்தி என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கி பெரிய வீக்கு. எதிர்பார்க்கல. அவங்க 7 கட்டம் வச்சதே என்னென்னா, பாஜக வந்துடும், ஈஸியாக எளிதாக ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அந்த ஏரியாக்களை பிரச்சாரம் பண்ணி ஒரு பிளவுபாத்தை ஏற்படுத்தி மக்களை வந்து பிளவுபடுத்தி ஓட்டு போட வச்சிடலாம். ஆனால் அந்த முதல் 2வது ரவுண்டில் மோடி பேச ஆரம்பித்த விஷயம் என்பது அவருக்கு நெகட்டிவுக்கு கொடுத்துருச்சு. ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை கொடுத்ததுனால அதை காப்பாற்றிக்கிற அந்த ப்ரெஷர் வந்து மோடிக்கு இருந்ததுனால தொடர்ச்சியாக அதே போன்று பேசக்கூடிய ஒரு தேவை அவருக்கு ஏற்பட்டது. அதனால் என்ன ஆச்சுன்னா படிப்படியாக குறைஞ்சி என்னாச்சு, இன்றைக்கி 3ஆம் கட்டம் வரும்பொழுதே மோசமான ஒரு சூழல். மோடி அலையாக இருந்தது, இப்போ மோடி சுனாமியாக மாறிவிட்டது. நிச்சயமாக ஒரு 400 தொகுதிகளுக்கு மேல் மோடி தலைமையிலான பாஜக வெற்றி பெறும், மீண்டும் மோடி பிரதமர் ஆகுவார் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் நேற்று கூட சொல்கிறேன். இல்லை, இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் மோடி முகத்தை கொண்டு போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் யோகி முகத்தை வந்து ப்ரமோட் பண்ணாங்க அவரை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உத்தரப்பிரதேசத்துக்குள்ளேயே அவரை சிக்க வச்சுக்கிட்டு வெளியே விடாமல் ஆக்குனாங்க. ஏன்னா கடந்த சட்டமன்றங்களெல்லாம் அவர் வெளியே வந்தார், அவரை வந்து டம்மி பண்ணணும், அமித்ஷாவை கொண்டு வரணுங்கிற திட்டம், இதுதான் உண்மையான திட்டம். அப்போ யோகிக்குண்டு தனி செல்வாக்கு இருக்குது, மாற்று கருத்தில். ஆனால் இப்போ பிரதமர் மோடி இப்போ அடுத்தடுத்து 3 கட்டமுமே பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இடங்கள் வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்குது. 14, 13, 14 கிட்டத்தட்ட ஒரு 39 இடங்கள் வந்து நடக்குது. இப்போ இந்த இடங்களெல்லாம் மோடி நிச்சயமாக வந்து விக்ரஸாக ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறார். இப்போ இங்கே வந்து யார் முகத்தை ப்ரமோட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
ஏன்னா இயல்பாகவே மோடி முகத்தை கொண்டு போகும்போது யோகிக்கான அந்த இது இருக்குது. இப்போ யோகி முகத்தை கொண்டு வரும்போது மோடிக்கான டம்மி ஆகிடும். இப்போ இது ஒரு சிக்கல் அங்கே இருக்கிறது. இப்போ அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த 124 தொகுதி என்பது நிச்சயமாக மோடிக்கு முக்கியமானது. அதில் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் அப்போ தான் அவர்கள் வந்து நினச்ச இடத்துக்கு கூட வர முடியுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து இந்த தேர்தல் வியூகம் என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.